கெட்டி மேல கொட்டுங்க. பூஜ்யாம் ரண்மயி லட்சுமி ஜாதவே சோமாவா. நிறுத்துங்க. பொண்ணோட அம்மா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உடனே கல்யாணத்தை நிறுத்துங்க. அம்மா அம்மா மீனாட்சி எப்படிமா இருக்கீங்க? அம்மா மீனாட்சி நீ உயிர் பழைச்சு வந்திய, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். எப்படியும் கல்யாணத்துக்கு வந்துடுவேன்னு சொன்னான். நீ வந்துட்ட பாத்தியா? இவன் சொன்ன மாதிரியே வந்துட்டம்மா. நான் ஒண்ணு கல்யாணத்துக்கு வரல, இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் வந்தேன். அம்மா உன் பொண்ணு கல்யாணம் ஊரறிய நடக்காம இப்படி சிம்பிளா நடக்குதுன்னு வருத்தமாமா? அப்பா மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தான் கல்யாணத்தை முன்னாடியே நடத்தணும்னு வற்புறுத்தினேன். முன்னால பின்னால குறிச்ச நாள்ல எந்த நாள்லயும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. கல்கத்தாவுல அப்பா உங்களை பார்த்தப்போ இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், உடனே போய் வேலையை ஆரம்பிங்கன்னு அவரை அவசரப்படுத்தி அனுப்புனீங்க. இப்போ ஏமா இப்படி பேசுறீங்க? கொல்கத்தாவுல உங்க அப்பா வந்து என்ன பார்த்தாரா? கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசினாரா? நான் எங்க இருந்தேன்னு அவருக்கே தெரியாதே. என்னப்பா அது? அம்மா எதோ சொல்றாங்க. அது வந்துமா அப்பா உண்மையிலேயே கொல்கத்தா போனாரா? அம்மாவை பார்த்து பேசினாரான்னு நான் ஆரம்பத்திலேயே சந்தேகப்பட்டு கேட்டேன்ல. நீங்க எல்லாரும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏமாய் அடைச்சிங்க. இப்பயாவது தெரியுதா யார் உண்மையை பேசுறது யாரு பொய் பேசுறதுன்னு? அம்மா அன்னைக்கு நான் தனுஷ் மாமாவை கட்டிக்கிறது சந்தோஷம்னு அன்னைக்கு கால் பண்ணி பேசினேன்லம்மா. நானா போன்ல உன்கிட்ட பேசினேனா? நான் ஒண்ணும் பேசலையே. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது நடக்கும். இதோ உங்க மருமக தனுஷோட செட்டப் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை யார் கேட்டா? இப்பயாவது நம்புறியா திவ்யா? என்னமோ இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணீங்க. இப்ப வேகமா தாலி கட்ட ரெடி ஆயிட்டீங்க. அரவன் திவ்யா, நான் இப்பவும் சொல்றேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ அன்னைக்கு போன் பண்ணி பேசினது யாரு? அது நான் தான். அம்மா குரல்ல நான் தான் பேசினேன். அது மட்டும் இல்ல, அக்கா அக்கான்னு உரிமையா போன் பண்ணி பேசுவல்ல, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னியே. தனுஷ் மாமாவோட சீனியர் பாஸ் அந்த அக்கா நான் தான். ஏ மாமா, உங்க சுப்பீரியர் எங்க அக்கா காவியான்னு நீங்க கூட மறைச்சிட்டீங்களா மாமா? இப்பயாவது புரியுதா திவ்யா? என்ன தவிர எல்லாரும் இந்த வீட்டுல போய் தான் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அவன் தான் புத்தி கட்டு போய் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றானா? உனக்கு என்ன, நீயே வேண்டாங்கிற? ஓ, காரணம் தெரியணுமா? காரணத்தை வேற சொல்லணுமா? காரணத்தை சொன்னாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்களா?
காரணம் தான் நம்ம முன்னாடியே வந்து நிக்குதே. இவளுக்காக தான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்க கூடாது.